ஆரம்பமே இந்த பூசணிக்காய் சார் தர்பீஸ் மூஞ்சில முழிக்க அந்த ஆளுக்கே நான் கூட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கோம் பாட்டு பாட பைத்தியக்காரங்கன்னு இன்டெரக்டாக யாரும் சொல்ல பிரஜன் தொடப்பட்டு வந்து காமிச்சு நேரடியாக ஆம்பளையாக தான் நேரில் பேசுன்னு சொல்ல அங்கே ஒரு சத்தம் வர திவ்யா வந்து மெதுவா 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 பேசுங்க வெளியே போய் பேசுங்கன்னு சொல்லி அந்த அம்மா சத்தமா பேச ஏயா கத்துற நான் விட நீ கத்துற கத்துல என்ன கோர்த்து விட்டு போயிட போல தரதானே சார் தர்பூசணியே வெளியே வந்து பேசுறதுக்கு வரும்போது பாரு நீ போகாதன்னு கையை பிடிச்சி உள்ள இழுக்க இவ வெளியே இழுக்க அவ உள்ள இழுக்க ஐயோ ஒரு வழியா கூச்சலும் கும்மாளமா இருந்துச்சு. விடிய காலையில திவ்யா உள்ள வரும்போது என்னெல்லாம் சொன்னாங்க. அது இல்லாம உள்ள பேருக்கு சில பேருக்குல கிளாஸ் எடுக்க பேச்சாடா பேசுன கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீ காலையில ஆச்சு. காலையில யாருக்கு என்ன வேலை பண்றதுனே தெரியல. மேனேஜர் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு லெக்சர் கொடுத்து யாருக்கு போய் உட்காந்து டீம் மீட்டிங் போட்டு யாரு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்ட்டு ஒரு லெக்சர் இருக்கு. இந்த அம்மா வெளியே வந்து அந்த அம்மா மூட் ஸ்விங்ல இருக்கான்னு தெரியல. எல்லாரும் வாங்க 5 நிமிஷத்துல எல்லாம் ட்ரெஸ்ஸை மாத்துங்க, என்ன பண்றீங்க, உங்க டீமை கூப்பிடுங்க, எங்க டீமை கொடுங்க. நைட்டு ஃபுல்லா நான் முழிச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலா ஒரு 24 ஹவர்ஸ் டாஸ்க் வரும்போது மினிமலிஸ்டிக், அதாவது ஒரு 2 ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை யோசிச்சிருக்கலாம். ஓகே 4 பேர் இருக்காங்களா, 2 பேர் நைட் வேலை செய்யுங்க, 2 பேர் காலைல வேலை செய்யுங்க, நீங்க வந்து ரவுண்ட் த கிளாக் வேலை செய்யுங்க, எது பண்ணிருக்கலாம். ஸோ அவங்களுக்கு பேசிக்கலி மேனேஜ்மெண்ட் வரல அண்ட் இட் இஸ் ஈஸி டு ட்ரிகர் திவ்யா கணேஷ். இது பண்றது கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா பாருக்கு எதிராக இருக்கிற டீம்லாம் இந்த பக்கம் வந்திருக்கும். ஸ்டார் கொடுக்குற டாஸ்க் வந்துச்சு, அதில் யாருமே வந்து உருப்படியாக பண்ணல. இந்த ஹோட்டலில் ஒரு சோல் இல்லை, ஒரு ஃபீல் இல்லை, கனெக்ட் இல்லை. 4 ஆளுக்கு ஒன்று சொல்லி சுபிக்ஷாக்கும் வியனாக்கும் பிரவீனுக்கு மட்டும் ஆளுக்கு ஒரு ஸ்டாரை கொடுத்து அப்புறம் பிக் பாஸ் வந்து எல்லாரோட ரிவ்யூ கேட்டதில்ல திவ்யா மேனேஜரை மாற்றணும் எல்லாருமே ஓட் பண்ணுறாங்க. எஸ் அகேன்ஸ்ட் அது திவ்யா கணேஷை அந்த போஸ்ட்லேருந்து தூக்கி நம்ம விக்கல் அந்த டிப்ளமேட் அவருக்கு வந்து அந்த ரோலை கொடுத்தாங்க. ஸோ நேற்று இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா சபரி தோ ஹி கேனாட் ஸ்பீக், அவர் வந்து ஒரு ஆக்டிங் பண்ணி காமிச்சார் யார் யாரெல்லாம் அப்படின்ற மாதிரி. இது டம்ஷராஜ் மாதிரி ஒன்று பண்ணார், அது நல்லா இருந்துச்சு. சாண்ட்ராக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாங்க. அதான் அவங்க இன்னொரு பர்சன் சூஸ் பண்ணிக்கலாம், யாராவது ஒருத்தர் ஃபயர் பண்ணணும் இல்லை ஸ்வாப் பண்ணணும். இது பண்ணால் அவங்களுக்கு டைரக்ட் அடுத்த வாரம் நாமினேஷன் வந்து C+1 டைரக்ட் நாமினேஷன் யாரையாவது பண்ண முடியுன்ற மாதிரி. ஐ திங்க் ஷி சோஸ் ராங் பர்சன். அவங்க பிரஜனை சூஸ் பண்ணாங்க. மேனேஜர் விக்கலையோ இல்லை பார்வையை கூட சூஸ் பண்ணியிருக்கலாம். அந்த துஷார் மானங்கெட்டவன் பிரியங்கா கையை பிடிச்சி கிஸ் பண்ணுறான் எந்த ஹோட்டல்லையாவது ரொம்ப இல்லை கிளீனிங்கும் அவன் போய் வந்து கெஸ்ட் கிஸ் பண்ணுவாங்க. அது ஒரு பக்கம். ஏன்னா வந்து ரொம்ப கொஞ்சம் அப்படியே அது வேணுமா மேம் இது வேணுமா மேம் மூஞ்சிலே கொட்டணும் போல இருக்கு.